வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடி எபிசோட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்ல. நான் ஹிந்தில பார்த்து தான் இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நடுவுல சிஐடியும் போட சொல்லி நீங்க கேட்டீங்க, அதனால தான் சிஐடி போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் தொடர்ச்சியா சிஐடி கிரைம் பேட்ரோல்லாம் போட முடியும். இந்த எபிசோடோட பிளாட்டை சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு தீம் பார்க்ல ஒரு சின்ன பொண்ணோட பேய் நடமாட்டம் இருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் வேற ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் விசாரிக்கிறதுக்காக தான் சிஐடி களமிறங்குறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த எபிசோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் ஜாலியா இந்த இடத்துல விளையாடிட்டுலாம் இருக்காங்க. நைட்டு நேரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல, இப்ப க்ளோசிங் டைம் வந்துருது போல. எல்லாருமே கிளம்புங்கன்ற மாதிரி ஆளுங்களாம் அனுப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஹெட்டா மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் சுவிட்ச் ஆஃப் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா லைட்லாம் எரிய ஆரம்பிக்குது. என்ன மெயின் ஆஃப் பண்ணிட்டுமே, எப்படி லைட் ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருக்க ஒரு ராட்னம் ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிக்குது. என்ன ராட்னம் சுத்துது அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு சிரிக்கிற மாதிரிலாம் இவருக்கு சவுண்டு கேக்குது. இப்பதான் அந்த ராட்னத்தை நல்லா கவனிக்கிறாரு. அந்த ராட்னத்துல ஒரு சின்ன பொண்ணு தான் சுத்திட்டு இருக்கா. இதை பாக்குற இந்த மேனேஜர் செம்மையா பயந்துடுறாரு. பேய் தான் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு பெரிய மாளிகை வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க லேடியோட பேரு மாலினி அப்படின்றது. மாலினி அம்மா கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப கதவு கிட்ட வந்து கதவை திறக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கதவு லாக்ல இருக்கு. என்ன கதவு லாக்ல இருக்கு, ஹஸ்பண்ட் இன்னும் வரல போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியை போட்டு இவங்க உள்ள வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் வீட்டுல தான் இருக்கு. ஹஸ்பண்ட் மட்டும் எங்க போயிருப்பாரு, வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா பின் வழியா போய் கூட கதவை லாக் பண்ணலாம், அந்த மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஸ்வேஷ் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹஸ்பண்ட கூப்பிட்டுக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப பின் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா விஸ்வேஷ் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காரு. யாரோ கன்னால ஷூட் பண்ணி சாவடிச்ச மாதிரி தான் கிடக்குறாரு. இதை பாக்குற மாலினி இருக்காங்கல்ல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப இந்த தகவல் தெரிஞ்சு சிஐடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரோ கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது. எங்க இருந்து ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மாலினி அம்மாக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. அம்மா இந்த இடத்துக்கு வந்து பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. விஸ்வேஷ் என்னை விட்டு போயிட்டாமா அப்படின்ற மாதிரிலாம் மாலினி ஃபீல் பண்றாங்க. பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களா சிஐடி வந்திருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு, அவர் பேரு தீபன் அப்படின்றது. இப்ப தீபனா அவரோட ஒய்ஃபா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தீபன் ஒய்ஃபோட பேரு மீரா அப்படின்றது. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மாலினிக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சிஐடி என்ன பண்றாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதாவது ரத்தத்தை மிதிச்ச மாதிரி தான் அந்த ஃபுட் ஸ்டெப் போயிருக்கு. சின்ன பொண்ணோட ஃபுட் ஸ்டெப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வீட்டுல சின்ன பொண்ணு யாரோ இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தயாவும் டீமோ சேர்ந்த மாதிரி இந்த மாலினி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எப்படி இந்த விஷயத்த பாத்தீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் தயா கேக்குறாரு. ஆக்சுவலா இவங்க வீட்டுக்குள்ள வந்து தேடினாங்க, அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட பார்த்தாங்கல்ல, அதை பத்திலாம் இவங்களுமே தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டை விட்டு யாராவது கிளம்பி போனதை பாத்தீங்களான்ற மாதிரி தயா கேக்குறாரு. நான் அந்த மாதிரிலாம் யாரையும் பார்க்கலன்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. மாலினி ஒவ்வொரு வார்த்தை பேசும் போதும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சரி, மாலினி கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலான்ற மாதிரி தயா நினைக்கிறாரு. இப்ப தயா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. யாராவது ஒருத்தர் தானே வந்து கொலை பண்ணிருக்கணும், அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க யாராவது இந்த வீட்டுக்கு வந்ததை கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு லேடி இருக்காங்கல்ல, ஒரு டெலிவரி பாய் இந்த இடத்துக்கு வந்ததை நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த கொரியர் சர்வீஸ்னு தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ரெட் கலர் டிஷர்ட் தான் போட்டுருந்தான். அவன் பேர் அசோக் போல சார், ஏன்னா பின்னாடி அசோக்னு பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது, அதை தான் நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அந்த அசோக் கூட இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இந்த வீட்டுல சின்ன பொண்ணுங்க யாராவது இருக்காங்களாம் தயா கேட்கிறாரு. இங்க இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, இந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, ஆனா அந்த சின்ன பொண்ணு இப்ப மிஸ்ஸிங்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவ பேரு பூஜா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பூஜா யாரு என்னன்ற மாதிரிலாம் இந்த நெய்பர் கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா விஸ்வேஷ்க்கு ஒரு அண்ணன் இருந்தாரு, அண்ணனோட பொண்ணு தான் பூஜான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க ஃபேமிலி கிட்ட வந்துடுறாங்க. பூஜான்னு இந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலுமே அந்த சின்ன பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப மேற்கொண்டு மாலினி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பூஜாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா விஸ்வேஷ்க்கு அண்ணன் இருந்தாரு பாத்தீங்களா, அண்ணனும் அண்ணியும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்க பொண்ணுதான் விஸ்வேஷம் இவங்களும் சேர்ந்த மாதிரி பாத்துப்பாங்க. அவ பேர் தான் பூஜா அப்படின்றது. ஆனா பூஜாவை தீம் பார்க்குக்கு நாங்க கடைசியா கூட்டு போனோம், அந்த இடத்துல எங்கேயோ மிஸ் ஆயிட்டா. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம், கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் கிட்ட எல்லாம் கூட கம்ப்ளைண்ட் தந்திருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
பூஜா முதல்ல காணாம போனா அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் கொல்லப்பட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பூஜாவை மட்டும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு தந்துருங்கன்ற மாதிரிலாம் மாலினி சொல்றாங்க. தயாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கொரியர் பையன் நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. நான் பாக்கலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விஸ்வேஷ் கொல்லப்பட்டிருக்காருல, விஸ்வேஷ்க்கு பிசினஸ்ல எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது, எல்லார்கிட்டயும் ரொம்ப சாஃப்டா தான் பேசுவாரு, அவரை போய் யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஸ்வேஷ் அண்ணனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவரு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காருல, அதனால அண்ணனும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. சரி, என் தங்கச்சி ரொம்ப டயர்டா இருக்கா, நீங்க எந்த கேள்வினாலும் அப்புறமா கேளுங்கன்னு சொல்றாரு. தயாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. தயா இருக்கார்ல, தீம் பார்க்ல அந்த பொண்ணு மிஸ் ஆயிருக்கா, அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தீம் பார்க்ல மேனேஜர் ஒரு பொண்ணோட பேயை பார்த்து பயந்தார்ல, அந்த பொண்ணு தான் பூஜாவா இருப்பாங்க. அவங்க இறந்துதான் பேயா சுத்திட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. தீம் பார்க்குக்கு ஒரு டீம் அனுப்பி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தயாவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி தீம் பார்க்க நமக்கு காட்டுறாங்க. மேனேஜர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அபிஷேக்கும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேனேஜர் கிட்ட விசாரிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இங்க கடைசியா ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கா, இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாரு. பூஜா போட்டோவை பத்தி இந்த மேனேஜர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சரி, இந்த பொண்ணு மிஸ் ஆகல சார், இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இறந்து போயிருக்காளா, எதை வச்சு சொல்றீங்கன்ற மாதிரிலாம் அபிஷேக் கேக்குறாரு. சரி, இந்த பொண்ணு பேயா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கா, நான் பாத்திருக்கேன், 2-3 வாட்டி பாத்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. சிஐடி டீம்ல பங்கஜ் பேய்னா பயப்படுவார்ல, இதை கேட்டு பயப்படுறாரு. இப்ப அபிஷேக்கும் டீட்டெயிலா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஸ்டார்டிங் நமக்கு ஒரு விஷயத்த காமிச்சாங்கல்ல, அதை பத்திலாம் மேனேஜர் சொல்லிட்டாரு. நான் இப்படிதான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னதான் மேனேஜர் பார்த்ததை சொன்னாலும் இவர் நம்ப மாட்டாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, பேய் பிசாசுலாம் கிடையவே கிடையாது. ஒண்ணு மேனேஜர் போய் சொல்லணும், அப்படி இல்லைன்னா இங்க அந்த மாதிரி நடந்திருக்காது. சோ இன்னைக்கு நைட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி கொரியர் சர்வீஸை பாக்குறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. ஆக்சுவலா அசோக்னு ஒரு பையன் கொரியர் தந்திருக்கான்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ஏரியாவை கவர் பண்ற பையனோட பேர் என்னன்னு கேட்கும் போது அசோக்னு தெரிய வருது. ஆனா அவர் 2 நாளா வேலைக்கே வரலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீங்க அந்த அசோக்க கால் பண்ணி வர வைங்கன்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. இப்ப மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அசோக்கு கால் பண்ணிட்டாரு. அசோக், நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அசோக்ன்ற அந்த பையனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ தானே இந்த வீட்டுல டெலிவரி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, நான் 2 நாள் வேலைக்கே வரலன்ற மாதிரி இவன் சொல்றான். நடிக்காதரா, நீ தான் டெலிவரி பண்ணிருக்க, பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க இந்த விஷயத்த பாத்துருக்காங்க, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் தயா கேக்குறாரு. சார், சத்தியமா நான் டெலிவரி எல்லாம் பண்ணல சார், என் டிஷர்ட்டை வேற யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற, யாரு திருடினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சரி, எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்க திருடி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். நான் தூங்கிட்டேன், முழிச்சு பார்க்கும் போது தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். டிஷர்ட்டை தூக்கணும்னு நினைச்சவன் திட்டமிட்டு தூங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சிஐடியை சேர்ந்தவங்களாம் நினைக்கிறாங்க. நீ அன்னைக்கு காலையில என்னெல்லாம் பண்ண அதெல்லாம் தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே பண்ண விஷயத்த பத்திலாம் சொல்றான். ஒரு டீ கடையில டீ குடிச்சேன், அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டேன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றது உண்மையா பொய்யான்ற மாதிரி செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவன் டீ கடையில டீ குடிச்சதா சொன்னான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவன் குடிச்சானான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி டீ கடைக்காரரும் சொல்லிட்டாரு. வாழைப்பழம் சாப்பிட்டதா சொன்னான்ல, வாழைப்பழக்காரர்கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவர் ரோட்ல வித்துட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. நில்லுங்க நில்லுங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அவர் இவங்களை பார்த்தோன்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இப்ப வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏன் ஓடுறாரு அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருது. ஒரு இடத்துல இவரை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இவன் தான் வாழைப்பழத்துல எதையோ கலந்து தந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. நீ தானே வாழைப்பழத்துல எதையோ கலந்து தந்திருக்க, அதுக்கப்புறம் அவன் டிஷர்ட்டை எடுத்துட்டு போட்டிருக்க, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. முதல்ல இந்த நபர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா இவங்க அடின்னு அடிக்கிறாங்க. ஆமா சார், நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவன் ஏத்துக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு யாரோ நிறைய காசு தந்திருக்காங்க, கொலை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவன் நேரடியா விஸ்வேஷ கொன்னா பிரச்சனை வரும்ல, அதனால தான் சுத்தல்ல விடணுன்ற மாதிரி இவன் வேற ஒருத்தரோட டிஷர்ட்டை போட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பான், கொலை பண்ணிருப்பான். நான் தான் பண்ணன்ற மாதிரிலாம் இவன் ஏத்துக்கிறான். சரி, யார் சொல்லி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. பண்ண சொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு லேடி தான் பண்ண சொன்னாங்க, கால் பண்ணி தான் சொன்னாங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த லேடிக்கு கால் போட்டு தான்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே கால் போட்டு தரான். அந்த லேடி பேரு திவ்யான்னு சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப பேசுற ஆபீசர் இருக்கார்ல, திவ்யாவான்னு கேக்குறாரு. இல்ல, இது மாலினி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவர் சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இவங்க கேஸ்ல மாலினி இருக்காங்கல்ல, அந்த மாலினி தான் பேசுறாங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. மாலினியே திவ்யான்ற மாதிரி பேசி இவங்க கிட்ட வேலையை தந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா மாலினி எதுக்காக ஹஸ்பண்ட கொல்லணும்னு நினைக்கிறாங்க, சீக்கிரமா இதுக்கான பதில கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. இப்ப மாலினியே நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட இழந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்காங்க. நீ சாப்பிட கூட இல்ல, சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி அம்மா சமாதானம்லாம் சொல்றாங்க. இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அண்ணனும் அண்ணியும் தான் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் டீம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, தங்கச்சியை கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஸ்வேஷ்க்கு எதிரிங்களே இல்லைன்னு சொன்னீங்க, நீங்க தான் எதிரியா இருப்பீங்க போலியே, நீங்க தானே கொல்றதுக்கு ஆளை செட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நானா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இருங்க ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தயா இருக்காருல, இவங்க நம்பருக்கு கால் பண்றாரு. இவங்க போன் தான் அடிக்குது. சார் என் போன் தான், ஆனா நான் யார்கிட்டயும் கொல்ல சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் மாலினி சொல்லிட்டாங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் எங்களோட இடத்துக்கு வந்து சொல்லுங்க வாங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க இழுத்துட்டு போறாங்க. அபிஷேக் நைட்டு நேரம் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா. இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பங்கஜ் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அபிஷேக் இருக்காரு பாத்தீங்களா, உண்மையிலேயே பேய் வந்து உன்னை பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அவனை கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. இப்பதான் லைட்லாம் ஒவ்வொன்னா எரிய ஆரம்பிக்குது. என்ன ஆட்டோமேட்டிக்கா எரியுதுன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ராட்னம் ஆட்டோமேட்டிக்கா ஓடலாம் ஆரம்பிக்குது. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி அபிஷேக் ஷாக் ஆகுறாரு. எல்லாத்தையும் ஆன் பண்ற அந்த சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட வராரு. எல்லாம் ஆஃப்ல இருக்கும் போதே எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்களே கொஞ்சம் மிரண்டு போயிடுறாங்க. இதுக்கு அல்டர்னேட்டா வேற ஒரு கனெக்ஷனை யாரோ ரெடி பண்ணிருக்காங்க, அங்க இருந்து தான் இந்த வேலையை பண்றாங்கன்ற மாதிரிலாம் அபிஷேக் சொல்றாரு. ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப ராட்னத்துல அந்த சின்ன பொண்ணு பூஜா சுத்திட்டு இருக்க மாதிரி நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அந்த பழக்கடைக்காரனை பொறுத்த வரைக்கும் பண கஷ்டத்துல இருந்திருக்கான். அது எப்படியும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. நேரடியா பேசாம போன் மூலியமா பேசி இந்த வேலையை தந்திருக்கீங்க, ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சீஃப் சொல்றாரு. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல. என் ஹஸ்பண்டை நானே எப்படி கொல்லுவேன்? என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பழக்கடைக்காரனுக்கு இந்த டைம் தான் கால் போயிருக்கு. இந்த டைமும் உங்க போன் உங்ககிட்ட தானே இருந்தது, உங்ககிட்ட இல்லைன்னா யார்கிட்ட இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த எட்டு கேட்கறாரு. இவங்களுமே யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்தவங்களோட முகம் மாறி நான் அண்ணன் வீட்டுல தான் இருந்தேன், அண்ணி தான் ஒருவேளை இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சலோன்ஸ்கிய பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா ராட்னோ லைட்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆச்சு பாத்தீங்களா, வேற எங்கேயாவது இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் கேக்குறாங்க. நிச்சயமா ரிமோட் மாதிரி செட் பண்ணா கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற எங்க இருந்தோ கூட கண்ட்ரோல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அதே மாதிரி ஒரு ரிமோட்டை உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், நீங்களும் விளையாட்டை காட்டுங்கன்ற மாதிரிலாம் சலோன்ஸ்கி சொல்றாரு. சரி இந்த விஷயத்த பண்றவனா பயன்படுத்தி நம்ம பிடிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரெடி பண்ணி தாங்கன்ற மாதிரி சலோன்ஸ்கி கிட்ட சொல்றாங்க. இன்னும் பொண்ணு வரல, இதை நினைச்சு அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தீபன் தான் அம்மாக்கு சமாதானம்லாம் சொல்றாரு. அப்பதான் மாலினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னா அம்மா இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, என் பொண்ணு எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. உங்க பொண்ணு பண்ணல, உங்க மருமக தான் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. எது என்னோட ஒய்ஃபா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் தீபன் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. மாலினி இருக்காங்கல்ல, அந்த டைம் மீரா தான் கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் இவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு மீரா வீட்டுல இல்ல, கால் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தீபனும் மீராக்கு கால் பண்ணிட்டாரு. போனை அட்டன் பண்றாங்க, ஆனா காலை உடனே கட் பண்ணிடுறாங்க. காலை உடனே எதுக்காக கட் பண்றாங்க? கண்டிப்பா அவங்க எச்சரிக்கை ஆயிட்டாங்க போல, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தயா யோசிக்கிறாரு. டவர் எங்க கட்டாச்சோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்களுமே தேடிட்டுலாம் இருக்காங்க. அப்படி தேடி வரும்போது தான் அவங்களோட கார் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறது தெரிய வருது. காருக்குள்ள அவங்க மயங்கின நிலைமையில இருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரி நிமித்தி பார்த்தா அவங்க இறந்து போயிருக்காங்க. அதாவது பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சு சாவடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சிருது. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கார்ல பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஃப்ரெடியும் காரை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவருக்கு ஒரு போன் கிடைக்குது. உடஞ்ச நிலைமையில தான் போன் கிடைக்குது. அது மீராவோட போனா தான் இருக்கும். சார் மீராவோட போனு பக்கத்துல உடஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாரு. தீபன் கால் பண்ணும் போது கில்லர் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கணும், கால் அவன் தான் அட்டன் பண்ணிருக்கான், உடனே கட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தயா இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, சார் ரோப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி ரோப்பை காட்டுறாங்க. இந்த ரோப்பை வச்சுதான் நெருக்கி இருக்கான்னு தெரியுது. அந்த ரோப்ல கைரேகையும் இருக்கு. இவங்க கிட்ட கிரைம் ரெக்கார்ட்லாம் இருக்கும்ல, அதுல மேட்ச் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அபிஷேக்கும் டீமோ ஒளிஞ்சிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த வாட்டி பண்றவனையே பயம்புத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான் வச்சிருக்காங்க. நைட்டு நேரம் இவங்க அமைதியா இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. அவர் தான் இந்த விஷயத்த பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்க ரிமோட்டை வச்சு இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அதே சமயம் ராட்னம் ஓட ஆரம்பிக்குது. என்ன நம்ம பண்ணதை நமக்கே பண்றாங்கன்னு ஒருத்தர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரை ஒரு இடத்துல வச்சு இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அவர் பேரு வினய் அப்படின்றது. நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோன்னு கேட்கறாங்க. ஆமா சார் நான் தான் பண்ணன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு.
இங்க வான்ற மாதிரி பூஜாவை கூப்பிடுறாரு. இப்ப பூஜான்ற அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஓடி வந்து இந்த நபரை கட்டி பிடிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு இந்த நபரை ரொம்ப நம்புறாங்கன்றது சிஐடி டீமுக்கு தெரிஞ்சிருது. இந்த சின்ன பொண்ணுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க வாங்கன்ற மாதிரி உங்களோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி எட்டும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வினய் இருக்கார்ல, அந்த தீம் பார்க்ல ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நைட்டு நேரம் ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருக்கிறத கவனிச்சிருப்பாரு. யாருமா நீ, உன் வீட்டுல கொண்டு போய் விடுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, என் வீட்டுல என்ன கொன்றுவாங்கன்ற மாதிரிலாம் பயந்துருப்பாங்க. இந்த பூஜாவோட பேரண்ட்ஸ் உண்மையிலேயே ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பாங்க. பூஜாவை விஸ்வேஷ் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. பூஜா பேர்ல தான் நிறைய சொத்து இருக்கும். விஸ்வேஷும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி அந்த சொத்தெல்லாம் நம்ம அடையணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு செத்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி அடிக்கடி டிஸ்கஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுதான் இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருப்பா. இந்த பொண்ணு சொல்றதை வச்சு மட்டும் நம்ப முடியாதுல்ல, வினயம் விசாரிச்சு பார்த்திருப்பாரு. அப்படி விசாரிக்கும் போது இந்த பொண்ணு சொல்ற எல்லாமே உண்மைன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். எல்லாம் சரிதான், எதுக்காக இந்த பேய் டிராமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்க கொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல, இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்ற மாதிரி நம்ப வைக்கணும், அதுக்காக பேய் டிராமாவை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி தான் கிரியேட் பண்ண. இது மூலியமா இந்த பொண்ணு இறந்து போயிட்டா பேயா சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி நம்புவாங்கன்னு நினைச்சன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஃபேமிலி தேடுறதுக்கு பெருசா மும்முரம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா விஸ்வேஷ் ரொம்ப மும்முரமா கடைசி சில நாட்கள்ல தேட ஆரம்பிச்சிருப்பாரு. விஸ்வேஷ் மாறிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. பொண்ணை விஸ்வேஷ் கிட்ட காட்டுறதுக்கு கொண்டு போலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அப்படி போகும்போது தான் விஸ்வேஷ் வீட்டுல கொல்லப்பட்டிருப்பாரு. இதை பாக்குற ரெண்டு பேருமே பயந்து அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு பிளட்ட மிதிச்சிருப்பா. அப்படிதான் நடந்து போயிருப்பா. இந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் வினய் சொல்றாரு. இவர் மேல தப்பில்லைன்றத சிஐடி டீம் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, கிரைம் ரெக்கார்டோட மேட்ச் பண்ணி பார்த்திருக்காரு. மேட்ச் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. பிர்ஜுன்ற ஒரு கிரைம் ரெக்கார்ட் கூட தான் மேட்ச் ஆயிருக்கு. அப்ப பிர்ஜு தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் போல. பிர்ஜுவை கண்டுபிடிச்சு பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. பிர்ஜுவை அமுக்குற வேலையை பாருங்கன்ற மாதிரி எட்டு சொல்றாரு. இப்ப இவங்களுமே ஒரு பிளானை போட்டுடுறாங்க. சிஐடி டீமை சேர்ந்த எல்லாருமே ஒரு ரோட்ல இருக்காங்க. இவங்க கிளைண்ட் மாதிரி அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவனுக்கு தயா யாருன்றது தெரியல போல. யாரை கொலை பண்ணும், போட்டோவை தான்ற மாதிரிலாம் கேட்கறான். தயா இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் போட்டோ, சீக்கிரமா வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவனுமே போட்டோல யார் இருக்கான்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவனோட போட்டோவை தான் தந்து வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வருது. சிஐடி போலன்ற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா எல்லாருமே பக்கத்துல தானே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. சட்டுன்னு இவனை அமைக்கிறாங்க. இவன் மூலியமா கொலை பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவனை பேச வைக்கிறாங்க. எதிர ஒரு லேடி தான் பேசுறாங்க. இவன் இருக்கான்ல, நீங்க சொன்ன மாதிரியே மீராவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பூஜான்ற ஒரு சின்ன பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கான்னு நினைக்கிறேன், அவளோட கதையை நீ முடிக்கணும், இத பத்தி உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி தீம் பார்க்குக்கு வாங்க பேசிக்கலான்ற மாதிரி இந்த பிர்ஜு சொல்றான். இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் தீம் பார்க்குக்கு ரெண்டு பேர் வராங்க. ஒரு ஆண் ஒரு பெண் தான் சேர்ந்த மாதிரி வராங்க. அவன் ஒரு ராட்னத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பான். இவங்களுமே அந்த ராட்னத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க உட்காந்து இருக்கும் போது ராட்னம் ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிக்குது. என்ன ஓடுதுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்தது யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. அண்ணன் தங்கச்சி சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. ரெண்டு பேருமே நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. அப்ப அபிஷேக் அதே மாதிரி சிஐடி டீமை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராட்னத்தை நிறுத்துறாங்க. நிறுத்தணும்னா இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ணனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல அண்ணனை பிடிச்சிடுறாங்க. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கீங்களா, ஏன் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் அபிஷேக் கேட்கிறாரு. இவங்களுமே பண்ண விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணு இறந்து போனா நிறைய சொத்தெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா, 4 பேர் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணை திட்டமிட்டு இவங்க தீம் பார்க்ல விட்டுருப்பாங்க. ஏன்னா வேற யாராவது அந்த சின்ன பொண்ணை அங்க வச்சு கடத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி கடத்தி நமக்கு கால் பண்ணா காசை தரமாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை சாக விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டா கூட ஓகே தான், நம்ம அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், சொத்து கிடைச்சிரும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா நடுவுலயே விஸ்வேஷோட மனசு மாறிடும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வளர்க்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. சரி நம்ம தானே தொலைச்சோம், தேடலான்ற மாதிரி தேடுறாரு. இவரால கண்டுபிடிக்க முடியல. அதனால போலீஸ் கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. உண்மையை சொன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரும்ல, அதனால மீதி 3 பேருமே பயப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு பண்ணிடாத, நம்ம ஏற்கனவே போட்ட பிளான் படியே பண்ணலான்ற மாதிரி மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பேருமே மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது லைட்டா மீராக்கு பயம் வந்துடும். இந்த விஸ்வேஷ் போலீஸ் கிட்ட சொன்னா நமக்கு பிரச்சனை வரும், விஸ்வேஷ் கதையே முடிச்சிடலான்ற மாதிரி தனியா ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அந்த பழக்கடைக்காரனுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவனுமே காசுக்கு ஆசைப்பட்டு கதையை முடிச்சிருப்பான்.
விஸ்வேஷ் இறந்து போனோன்னா இந்த மாலினி பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. மீரா தான் இதை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோம் ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிருப்பாங்க. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி மீராவோட கதையை முடிச்சிடலாம், ஏன்னா மீரா ஒரு வேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி பிர்ஜு மூலியமா மீராவோட கதையை முடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. சோ மீராவோட கதையை முடிச்சதுக்கு இவங்க 2 பேர் காரணமா இருப்பாங்க. உங்களுக்கு பணம் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு சின்ன பொண்ணை சாவடிக்கிறதுக்கு நினைச்சிருக்கீங்க. இதை தாண்டி உங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி சாவடிச்சுக்கலாம் நினைச்சிருக்கீங்க. இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் இந்த எட்டி இவங்க 2 பேரையும் பயங்கரமா திட்டுறாரு. எப்படியோ இந்த கேஸை இவங்க சால்வ் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட கதை எனக்கு என்னமோ கொஞ்சம் சில்லியா தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. கிரைம் பேட்ரோல் நிறைய பார்த்து எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சிஐடில வளவல நிறைய பேசுவாங்க, எதையும் விஷுவலா காட்ட மாட்டாங்க. ஆனா கிரைம் பேட்ரோல்ல எல்லா விஷயத்தையும் விஷுவலா நமக்கு காட்டுவாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்றதுக்காக தெளிவா எல்லாத்தையுமே காட்டுவாங்க. இதுல அது மட்டும் மிஸ் ஆகுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.